பீகார் தேர்தல் கேம் சேஞ்சர்கள். சிராக் முதல் PK வரை. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. பீகார் மாநிலத்தில் கடந்த சில தேர்தல்களில் லோக் ஜனசக்தி கட்சி, CPI-ML லிபரேஷன், HAM போன்ற சிறிய கட்சிகள் பெரும் தாக்கத்தை உருவாக்கியுள்ளன. 234 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த சிறிய கட்சிகள் மீதான கவனமும் அதிகரித்துள்ளது. பீகாரில் மிகப்பெரிய கட்சிகள் என்றால் அது லாலு பிரசாத் யாதவின் RDG எனும் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் தான். அதே போல தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளும் அம்மாநிலத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்த நிலையில் பீகார் தேர்தல் களத்தில் தாக்கத்தை உருவாக்கும் சிறிய கட்சிகள் குறித்து விரிவாக பார்ப்போம். முதலில் லோக் ஜனசக்தி கட்சி, ராம் விலாஸ் கட்சி. மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வானின் LJP RV பார்ட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிராக் பாஸ்வான் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். இந்த கட்சிக்கு பட்டியல் சமூக வாக்குகள் பெரும் அளவு உள்ளது. எனவே கடந்த கால தேர்தல்களில் இக்கட்சி பெரும் தாக்கத்தை உருவாக்கியது. 2020 சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட சிராக் கட்சி ஒரு தொகுதியில் மட்டும் வென்ற போதிலும் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயித்தது. 2020 தேர்தலில் LJP தனித்து போட்டியிட்டு 9 இடங்களில் 2வது இடத்தை பிடித்தாலும் 93 இடங்களில் 3வது இடத்தையும் 32 இடங்களில் 4வது இடத்தையும் பிடித்தது. அக்கட்சி 13 இடங்களில் 20% முதல் 30% வாக்குகளை பெற்றது. 43 இடங்களில் 10% முதல் 20% வரை வாக்குகள் மற்றும் 77 இடங்களில் 10%த்திற்கும் குறைவாக வாக்குகளை பெற்றது. அப்போது LJP NDA கூட்டணியில் இருந்திருந்தால் கூடுதலாக 27 இடங்களை வென்றிருக்கலாம். அதே போல LJP-யால் RJD காங்கிரசின் மகா கூட்டணி 31 இடங்களில் தோற்றது. அந்த 31 இடங்களில் வென்றிருந்தால் மகா கூட்டணி 122 இடங்களை பெற்று வென்றிருக்கும். 2024 மக்களவை தேர்தலில் NDA அணியில் 5 தொகுதிகளில் போட்டியிட்ட சிராக் கட்சி அனைத்து இடங்களையும் வென்றது. எனவே அந்த கட்சி 2025 சட்டப்பேரவை தேர்தலில் முக்கிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. அடுத்து CPI-ML லிபரேஷன் கட்சி. பீகாரில் அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடதுசாரி கட்சியாக CPI-ML லிபரேஷன் உள்ளது. ஒருங்கிணைந்த பீகார் காலத்திலிருந்து இக்கட்சி முக்கிய பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. 2020 தேர்தலில் மகா கூட்டணியில் இக்கட்சி போட்டியிட்ட 19 இடங்களில் 12 இடங்களை வென்றது. 70 இடங்களில் போட்டியிட்டு 19 இடங்களை மட்டுமே வென்ற காங்கிரஸை விட இக்கட்சி சிறப்பாகவே செயல்பட்டது. 2024 மக்களவை தேர்தலில் மகா கூட்டணியில் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட CPI-ML லிபரேஷன் 2 இடங்களை பெற்றது. இப்போது அக்கட்சி மகா கூட்டணியில் உள்ளது. எனவே இக்கட்சியில் பீகாரில் தற்போது முக்கிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. அடுத்ததாக HAM எனப்படும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி. 2014 மக்களவை தேர்தலில் JDU கட்சி மோசமான தோல்வி அடைந்ததற்கு பொறுப்பேற்று நிதிஷ்குமார் ராஜினாமா செய்த பிறகு பீகார் முதல்வராக நிஜன் ராம் மாஞ்சி பொறுப்பேற்றார். இருப்பினும் நிதிஷ் மீண்டும் பதவியேற்ற போது மாஞ்சி பதவியை விட்டு கொடுக்க மறுத்துவிட்டார். இதன் விளைவாக அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். பின்னர் மாஞ்சி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியை உருவாக்கி 2019 மக்களவை தேர்தலில் மகா கூட்டணியில் 3 இடங்களில் போட்டியிட்டு தோற்றது. 2020 சட்டப்பேரவை தேர்தலில் NDA கூட்டணியில் இணைந்த HAM கட்சி 7 தொகுதியில் போட்டியிட்டு 4இல் வென்றது. சிறிய கட்சியாக இருந்தாலும் முசாகர் பட்டியலின சமூகத்தில் மாஞ்சியின் கட்சியின் செல்வாக்கு உள்ளது. 2024 மக்களவை தேர்தலில் NDA கூட்டணியில் கயா தொகுதியில் மட்டும் போட்டியிட்ட மாஞ்சி வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக இருக்கிறார். அடுத்தது ஜன் சுராஜ் கட்சி. தேர்தல் வியூகவாதியாக இருந்து அரசியல்வாதியாக மாறிய பிரசாந்த் கிஷோர் தான் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர். இவர் 2 ஆண்டுகளாக மாநிலம் தழுவிய நடைப்பயணம் சென்று வருகிறார். 2024 நவம்பரில் பீகாரில் நடந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போட்டியிட்ட ஜன் சுராஜ் கட்சி அனைத்து இடங்களிலும் தோற்றது.
அக்கட்சியின் 2 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். இருப்பினும் 2 இடங்களில் ஆர்ஜேடியின் வெற்றியை பின்னுக்கு தள்ளியது. மாநிலம் முழுவதும் தனக்கு செல்வாக்கு உள்ளதாக சொல்லி வருகிறார் பிரசாந்த் கிஷோர். இவர் வெற்றி பெறாவிட்டாலும் ஆர்ஜேடி, சிபிஐ-எம்எல் லிபரேஷன் போன்ற கட்சிகளின் வாக்குகளை உடைப்பார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி. ஜேடியு முக்கிய தலைவராக இருந்த உபேந்திர குஷ்வாஹா 2013ஆம் ஆண்டில் நிதிஷின் மோசமான நிர்வாகத்தை காரணம் காட்டி அக்கட்சியிலிருந்து விலகி ராஷ்டிரிய லோக் சமதா கட்சியை உருவாக்கினார். 2020 தேர்தலில் இந்த கட்சி ஏஐஎம்ஐஎம், பிஎஸ்பி மற்றும் சிறிய கட்சிகளுடன் 3வது அணியை உருவாக்கியது. இந்த கூட்டணியில் 99 இடங்களில் போட்டியிட்டு ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி 1.8% வாக்குகளை மட்டுமே பெற்றது. ஆனாலும் 2020இல் அக்கட்சி 33 இடங்களில் முக்கிய கட்சிகளின் வெற்றி தோல்வியை பாதிக்கும் அளவுக்கு வாக்குகளை பெற்றது. இக்கட்சியால் 18 இடங்களில் என்டிஏ கட்சிகள் 2வது இடத்தை பிடித்து தோல்வியை தழுவின. அதே நேரத்தில் மகா கூட்டணியின் கட்சிகள் 14 இடங்களில் தோல்வியை தழுவின. இவ்வாறாக பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் சிறிய கட்சிகளே கேம் சேஞ்சர்களாக உள்ளன.